ஹலோ ஆல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சர்ச்லேயே அடுத்த சர்ச்சான பைனரி சர்ச். ஓகே, சர்ச்னால என்னன்னா நம்ம ஒரு அரேல வந்து ஒரு எலமெண்ட்டை கண்டுபிடிக்கிறது தானே சர்ச்னும். பைனரி சர்ச்சில் ஒரு இம்பார்ட்டன்ட் நோட் என்னன்னா அரே ஷுட் பி இல்லை மஸ்ட் பி சார்ட்டட். அதாவது நம்ம அரே சார்ட் ஆயிருந்தால் மட்டும்தான் இந்த பைனரி சர்ச் நம்மளால பண்ண முடியும். ஓகே, அது ஏன்றது நான் இப்போ காட்டுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் சார்ட் ஆன அரே 1 2 3 4 5 6 இன்னும் கொஞ்சம் எடுத்துப்போம் 7 8 இருக்கு. நம்ம பைனரி சர்ச் எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்கிறேன். அது ஒர்க்கிங்கை பார்த்தாலே உங்களுக்கு ஏன் அது ஷார்ட்டாக இருக்கணுன்றது புரியும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஐன்னு ஒன்று எடுத்துக்கிறேன், ஜேன்னு ஒன்று எடுத்துக்கிறேன், மிட்டுன்னு ஒன்று எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்னோட ஐ வந்து நான் லோவில் வச்சுக்கிறேன், 2 பாயிண்டர் மாதிரி. ஐ மீன் ஃபஸ்ட் எலமெண்ட்டில் வச்சுக்கிறேன். ஜேவை வந்து லாஸ்ட் எலமெண்ட்டில் வச்சுக்கிறேன். மிட்டை வந்து மிட்டு இப்படி வச்சா எனக்கே புரியாது. ஸோ வந்து மிட்டுக்கு ஒரு ஆரோ வரைஞ்சிக்கிறேன். இந்த ஆரோ நீங்கள் மிட்டுன்னு நினச்சிக்கோங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இது ஆரோன்னு நினச்சிக்கோங்க, அதுக்கப்புறம் இதை மிட்டுன்னு நினச்சிக்கோங்க. ஸோ இது என்னன்னா 0th எலமெண்ட்டா இதுலேருந்து சாரி 0th இண்டெக்ஸு 7th இண்டெக்ஸு. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், சிம்பிளாக 0 + 7/2 போடுறேன். அதாவது 7/2 வந்து 3.5. அதை நம்ம 3ன்னு எடுத்துக்கலாம், இல்லை 4ன்னு எடுத்துக்கலாம். ஸோ நான் இங்கே வந்து 4ன்னு எடுத்துக்கிறேன். சும்மா 0 1 2 3 4th. அப்போ 5 தான் என்னோட மிட் எலமெண்ட். என் டார்கெட் வந்து டார்கெட் ஈக்குவல் டு 6ன்னு ஒன்று வச்சுக்கிறேன், செகண்ட் டார்கெட் 3ன்னு ஒன்று வச்சுக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு டார்கெட்டுக்கான 6க்கான இம்ப்ளிமெண்டேஷன் இப்போ பைனரி பார்ப்போம். இப்போ வந்து எனக்கு 5 வந்து அதாவது மிட் எலமெண்ட் 5 வந்து என்னோட டார்கெட்டானு பார்க்குறேன். நான் 5 வந்து 6 கிடையாது. ஸோ எப்போலாம் என்னோட டார்கெட்டோட வேல்யூ என் மிட் வேல்யூவோட அதிகமாக இருக்குதோ அப்போ வந்து என் ஐயை வந்து நான் என்ன பண்ணுவேன், இங்கே மாற்றிடுவேன். ஓகேங்களா? அதாவது ஐயை வந்து மிட் +1ன்னு மாற்ற வரேன். மாற்றினேன்னா எனக்கு இதெல்லாம் தேவையில்லைல்ல, அந்த 1லேருந்து 5 வரைக்கும். ஸோ இப்போ என்னோட அரே எப்படி இருக்கும், 6 7 8. ஓகேங்களா? இதுதானே நான் கட் பண்ணி எடுத்த அரே. ஸோ வந்து எனக்கு இதெல்லாம் தேவையே இல்லை, அது என் நம்பர் இருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ இப்போ நான் வந்து மிட்டை 7ன்னு வச்சுக்கிறேன். இப்போ வந்து ஆப்வியஸாக 7ம் 6ம் ஒன்றா கிடையாது. ஆனால் என்னோட டார்கெட் வேல்யூ வந்து மிட்டை விட கம்மி. அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஜேவை வந்து மிட் -1ன்னு வச்சுக்கிறேன். இப்போ எனக்கு என்ன ஆகும், ஐஜே வந்து ஒரே இடத்துல இருக்கும், மிட்டு வந்து ஐஜே ஒரே இடத்துல இருக்கும். ஏன்னா ஐ மீன் அதிகமாக இருந்துச்சு மிட் +1, கம்மியாக இருந்துச்சு ஜே = மிட் -1. இப்போ ஐஜேவை மட்டும் கட் பண்ணி எடுத்தேன்னா என்ன ஆகும், 6ன்னு ஆகுமா? ஸோ இப்போ என் பாயிண்டர் இருக்குது, அப்போ அது 6 தானே பார்க்குது. ஸோ அப்போ அது 6th எலமெண்ட். ஸோ 6th எலமெண்ட் எங்கே இருக்குது, 0 1 2 3 4 5 5th இண்டெக்ஸ்னு எனக்கு அவுட்புட்டில் வரணும். அவுட்புட்டில் 5th இண்டெக்ஸ். அதாவது சிம்பிள். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இது வரைக்கும் தான் ஐ மீன் மிட்டு பார்த்தோம், அப்புறம் இதை கட் பண்ணுறோம், அடுத்து இந்த ரேஞ்சுக்குள்ளே பார்க்குறோம், 6 நம்மளுக்கு கிடைச்சிருது. இதே மாதிரி 3க்கு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அன்டூ பண்ண முடியல. 3க்கு என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு மிட்டு பார்த்துருப்போமா, மிட்டு பார்த்துட்டு 3 வந்து லெஸ்ஸா. ஸோ வந்து அடுத்து வந்து இதுக்குள்ளே தான் பார்க்க போகிறோம், அதாவது இந்த லெஃப்ட் சைடு தான் பார்க்க போகிறோம். ஸோ பிங்க் கலரில் இருக்குல்ல, இந்த சைடு தான் பார்க்க போகிறோம்னு அர்த்தம். ஸோ இதில் மிட் வந்து 3ன்னு எடுத்தேன்னா எனக்கு வந்து அதனோட இண்டெக்ஸ் கொடுத்துரும். சப்போஸ் 2ன்னு எடுத்தேன்னா என்ன பண்ண போகிறோம், இதையும் கட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த 3 and 4ல் பார்க்கும்போது நம்மளுக்கு 3ல் நின்றுச்சுன்னா 3யோட இண்டெக்ஸ் வரப்போகுது. இப்போ அதை கோட் பண்ணுவோமா? ஓகே, ஆன்லைன் கம்பெனியில் நான் ஃபஸ்ட்டு இம்போர்ட் java.util.asterisk வாங்கிட்டேனா. நான் இப்போ ஆக்சுவலாக ஸ்கேனர் போட்டு எழுதலாம், ஆனால் ஸ்கேனர் போட்டு அரே எலமெண்ட் கவுண்ட் வாங்கி எழுதணும். ஸோ நான் வந்து இப்போதைக்கு எப்படி இம்ப்ளிமெண்ட் மட்டும் சொல்கிறேன், நீங்கள் வந்து அது ஸ்கேனரில் வாங்கி நீங்கள் பொறுமையாக கோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இன்ட் அரேன்னு ஒன்று வாங்கிட்டேன். இன்ட் டார்கெட் வந்து நான் என்ன வச்சுக்கிறேன், நம்ம எலமெண்ட் 6 வச்சுப்போமா, டார்கெட் எலமெண்ட் 6ன்னு வச்சுக்கலாம். அடுத்து ரன்னிங் போது நம்ம மாற்றி பார்க்கலாம். ஓகே, அடுத்து இன்ட்டு அதாவது ஐஜேன்னு எடுத்தோமா, நம்ம இன்ட் i = 0 j = array.length -1 போட்டோன்னா அடுத்து வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரிசல்ட்னு ஒன்று நான் ஃபஸ்ட்டு சும்மா -1 இது, ஏன்னா நம்மளுக்கு -1 இண்டெக்ஸ் கிடையாது, அதனால் -1 நான் அசியூம் பண்ணிக்கிறேன். வைல் ஐ வந்து ≤ ஜேவாக இருக்கலாம். ஏன்னா நம்ம என்ன பார்த்தோம், கண்டிஷன் வந்து எங்கப்பா மினிமைஸ் ஆக மாட்டேற, இந்த இடத்துல ஐஜே ஈக்குவலாக கூட வரலாம். ஸோ
லெஸ்ஸர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஜேல என்ன பண்ண போகிறோம், இன்ட்டு மிட்டுன்னு ஒன்று கண்டுபிடிக்க போகிறோம். அந்த மிட்டு நம்மளுக்கு எப்படி இருக்க போகுது, ஐ ப்ளஸ் ஜேவாக இருக்க போகுது டிவைடட் பை 2ன்னு பார்த்தோமா. இப்போ வந்து இஃப் இதுலேருந்து ஈஸி தான். இஃப் அரே ஆஃப் மிட் வந்து ஈக்குவல் டு டார்கெட்னா என் ரிசல்ட் வந்து டார்கெட்டு அப்படியே பிரேக் பண்ணிடலாம், நம்மளோட ப்ரோக்ராமே முடிச்சிடலாங்க. அப்படி இல்லாட்டி இஃபெல்ஸில் அரேயோட மிட்டு கம்மியாக இருந்துச்சுன்னா டார்கெட்டை விட, சாரி நான் உள்ளே போட்டேனா, அரேயோட மிட்டு டார்கெட்டை விட கம்மியாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னு பார்த்தோம், லாஸ்ட் எலமெண்ட் அதாவது ஜே வந்து மிட் மைனஸ் ஒன்னு வச்சோமா, ஜே வந்து மிட் மைனஸ் ஒன்னு வச்சோம். சப்போஸ் அப்படியும் இல்லைன்னா என்ன பண்ணோம், ஐ வந்து மிட் ப்ளஸ் ஒன்னு போட்டு முடிச்சிட்டோம். ஸோ இந்த இடத்துல வந்து பிரிண்ட்டில் நான் என்ன பண்ண போகிறேன், ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ ஓ சாரி, நான் வந்து இங்கே கர்லி பிராக்ஸ் ஓப்பன் பண்ணி கர்லி பிராக்ஸ் க்ளோஸ் பண்ணல. ஓகே, இங்கே இன்னொன்று ஒரு சோக் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, நம்ம இங்கே டார்கெட்னு போட்டிருக்கோம், மிட்டுன்னு போடணுமா. ஓகே, ஏன் எனக்கு மைனஸ் ஒன்று வருது. ஓகே, லாஜிக் பார்ப்போம். அரே எடுத்தோம், டார்கெட் எடுத்தோம், ஐ இது ஓகே, மிட்டு கண்டுபிடிச்சிட்டு மிட் ஈக்குவலாக இருந்தால் ரிசல்ட்டில் போடுறோம், பிரேக் பண்ணுறோம். எல்சிஃபில் அரேயோட மிட் லெஸ்ஸர் தான் டார்கெட்டாக இருந்துச்சு. சரி ஓகே ஓகே, ஒரு நிமிஷம். டார்கெட் வந்து அதிகமாக இருக்குச்சு, என்ன பண்ணணும், நம்ம ஜேவ் பண்ணக்கூடாது, ஐயை தான் மிட் ப்ளஸ் ஒன் பண்ணணும். ஓகேவா, அப்போ என்ன பண்ணணும், ஜேவை வந்து மிட் மைனஸ் ஒன். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். பக்கா, அதாவது 6க்கு வந்து இண்டெக்ஸ் 5 வருது. ஓகே, இப்போ அதை நான் 4 கொடுக்குறேன், அப்போ இண்டெக்ஸ் 3ன்னு வரணுமா. ஸோ நம்ம லாஜிக் ரீசெக் பண்ணாலே நமக்கு வந்து ஈஸியாக டிபக் பண்ணிடலாம். ஸோ 4க்கு 3 வந்துருச்சு. இப்போ சும்மா அடுத்து 8ன்னு கொடுப்போம், இல்லாத நம்பர் கொடுப்போம். 10ன்னா மைனஸ் வரணுமா, -1 வருது. ஓகே, அப்போ இவ்வளோ தான் நம்மளோட பைனரி சர்ச்சுக்கான ஒரு ப்ரோக்ராம். ஸோ நீங்கள் சப்போஸ் எரர் பண்ணாமல் நம்மளோட லாஜிக் ஞாபகம் இருந்துச்சுன்னா சும்மா ஒரு ரீசெக் போட்டாலே போதும், ஈஸியாக டீபக் பண்ணிடலாம். தேங்க்யூ.